நல்லடியார்களே, பள்ளிவாசலுடன் தொடர்பு கொள்வதற்கான நன்மையை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். பள்ளிவாசலுக்கு வருவது, அல்லாஹுடைய இந்த இரு இல்லத்திற்கு வருவதற்கு அல்லாஹு தஆலா நன்மையை கொடுக்கின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூர்ந்து கவனியுங்கள். உங்களுடைய பேச்சுக்களை விட நபி அவருடைய பேச்சு மிக முக்கியமானது. உங்களுடைய செயல்பாடுகளை விட அல்லாஹுடைய வேத வார்த்தைகள் மிக மேன்மையானது. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகின்றான், வஇதா குர்ஆல் குர்ஆன், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுமையானால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை செவிதாழ்த்தி கேளுங்கள். வஅன்சிது, மௌனமாக ஆகிவிடுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு வருவதற்கான ஏராளமான நன்மைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் கதா இலல் மஸ்ஜித், யார் காலையிலே பள்ளிவாசலுக்கு செல்வாரோ, பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது, யாரும் போகவில்லை என்று சொன்னால் இந்த நன்மை எல்லாம் இறந்து விடுவார்கள். பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்குமையானால் அதற்கான உரிமைகளை, கடமைகளை நாம் கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், காலையில் யார் பள்ளிவாசலுக்கு செல்வாரோ அல்லது மாலையில் யார் பள்ளிவாசலுக்கு செல்வாரோ அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே அவருக்கான விருந்தோம்பலை ஏற்படுத்துகின்றான். அவர் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு செல்லும் போதெல்லாம் அந்த விருந்தோம்பலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தருவது அல்லாஹ்வுடைய அன்பை, விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காரியமாக, செயலாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, நகரங்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்பது நகரங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாகும். வஅபகதுல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நகரங்களில் மிக கோபத்துக்குரிய இடம் என்பது அஸ்வாகுஹா, அங்கு இருக்கக்கூடிய கடை தெருக்களாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பள்ளிவாசலுக்கான தொடர்பை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் பள்ளிவாசலில் தொடர்பு இருக்குமையானால், பள்ளிவாசலுக்கு காலையில் வருகிறீர்கள், தொழுகைக்கு வருகிறீர்கள், பள்ளிவாசலில் உட்கார்ந்து ஓதுகிறீர்கள் என்றால் அதன் காரணமாக அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நிழலை இல்லாத அந்த காலகட்டத்திலே அவனுடைய நிழலை கொடுத்து கண்ணியத்தை படுத்துவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 மனிதர்கள் நாளை மறுமை நாளில் நிழலை இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா அவனுடைய நிழலை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவான். அதில் முதலாவது மனிதராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாமுன் ஆதில், நீதமான தலைவர். இரண்டாவது வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதில் வாலிபத்தை கழித்த வாலிபர். இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்கள் நிலையை வைத்து பார்த்தால் கவலைக்கிடமாக இருக்கின்றது. வாலிபர்கள் பெரும் கூட்டம் மதுவிற்கும் அதே போல வீணான காரியங்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சமூக சீர்கேடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தங்களுடைய வாலிபத்தை கழிக்கக்கூடியவர்கள் மிக குறைவு. வயோதிகத்தில் தான் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் வேண்டுமா, வாலிபத்தை வணக்கத்திலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது மனிதர் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவது மனிதர் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜித், ஒரு மனிதருடைய உள்ளம் பள்ளிவாசலுடன் தொடர்பு கொண்டதாக இருந்தது. எப்போதும் பள்ளிவாசலுடன் தொடர்பு, பள்ளிவாசலுடைய நிலையை சரி செய்வது, அங்கு தொழுகை நிலைநிறுத்துவது, மக்களை தொழுகைக்காக அழைத்து வருவது என்ற அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் பள்ளிவாசலுடன் தொடர்பு கொண்டதாக இருந்தது. இவரை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் கண்ணியப்படுத்துவான். அதுதான் கண்ணியம். இங்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம் இருக்கின்றது, அது தற்காலிகமானது. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணியம் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் வேண்டுமா?
உங்களுடைய தொடர்புகளை பள்ளிவாசலில் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதிகமாக பள்ளிவாசலில் இருந்து தொழக்கூடியவர்களாக உங்களுடைய நிலைகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், 5வது மனிதர் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடிய 2 மனிதர்கள். 6வது மனிதர் அழகான பெண்மணி தவறுக்காக அழைக்கிறார். அந்த நேரத்தில் அவர் கூறுகிறார், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் விபச்சாரத்தில் நான் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று விலகிச் செல்லக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா அந்த கண்ணியத்தை கொடுக்கின்றார். 7வது மனிதராக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலது கரம் தர்மம் செய்யக்கூடியதை இடது கரம் தெரியாத அளவிற்கு தர்மத்தை மறைத்து தர்மம் செய்த தனவந்தர் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்கள் என்பது எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டது தெரியுமா? அதற்கான அமல்கள் என்னென்ன தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பள்ளிவாசல்கள் கட்டப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவனை மட்டும் ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிவாசலை ஏற்படுத்தியிருக்கின்றான். பள்ளிவாசல் என்பது அல்லாஹை மட்டும் ஒருமைப்படுத்தப்படக்கூடிய இடமாக இருக்கின்றது. அல்லாஹை தவிர இந்த இடங்களில் வேறு யாரையும் நாம் அணுகக்கூடாது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகின்றான், இன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவைகள். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் அல்லாஹ்வை வணக்கம் செய்வதில் அவனுடன் யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். பள்ளிவாசல்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவைகள். அதில் மிக முக்கியமானது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். இந்த பள்ளிவாசலில் இறந்து விட்ட மனிதர்களை வணங்குவதோ அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்குவதோ கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா நூரிலே அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல்களில் அழைக்கக்கூடிய வணக்கங்களை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய வீடுகள் ஃபீ புயூத்தின் அஸினல்லாஹ், பள்ளிவாசலில் அல்லாஹ் தஆலா அனுமதி அளித்திருக்கின்றான். அவனுடைய பெயர் தான் உயர்ந்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர் தான் அந்த பள்ளிவாசலில் உரத்த சொல்லப்பட வேண்டும். யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால், பள்ளிவாசலில் ஆண்கள் உட்கார்ந்து செய்வார்கள், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், சில ஆண்களுக்கு அவருடைய வியாபாரம் அலட்சியப்படுத்தாது. வியாபாரம் இருந்தாலும் பள்ளியிலே வந்து தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை எந்த ஒரு வியாபாரமும் அலட்சியப்படுத்தி விடாது, கவனத்தை திருப்பி விடாது. வியாபாரம் இருந்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் அவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள். தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மறுமை நாளை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா பள்ளியிலே இருந்து அமல் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை போற்றி புகழ்ந்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே கூறி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பள்ளிகளில் வீணான வெட்டி பேச்சுக்களை உயர்ந்த சப்தத்துடன் பேசுவது கூடாது. அல்லாஹ்வை தவிர ஏழை படைப்புகளை புகழ்ந்து பாடி அங்கு சப்தங்களை உயர்த்துவது கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவதாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் வந்து தொழக்கூடிய தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கின்றான். ஜமாத்தாக பள்ளிவாசல் என்று ஒரு தொழுகின்றார் என்று சொன்னால் வீட்டிலே தொழக்கூடிய தொழுகையை விட அல்லாஹ் தஆலா பல மடங்கு நன்மையை கொடுக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅஹ், பள்ளிவாசல் வந்து ஜமாத்துடன் தொழக்கூடிய தொழுகையாகிறது. தஃதுலு ஸலாத்துல் ஃபஜ்ர் பி 27 தர்ஜா, 27 மடங்கு அந்தஸ்தால் சிறப்பை பெறுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி அம்ரா அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, தனியா உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல அவங்க என்ன செய்றாங்க, யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அபி அம்ரா என்று சொல்லக்கூடிய தாபிஈ சஹாபியான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யப்ன அஹி, என் சகோதரி மகனே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், யார் ஜமாஅத்துடன் பள்ளிவாசலிலே இஷா தொழுகையை தொழுகின்றாரோ ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், இரவிலே பாதி இரவு நின்று வணங்குவதை போன்றாகுவார். இஷா தொழுகையை பள்ளிவாசலில் ஜமாஅத்துடன் நீங்கள் தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய சிறப்பை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார்.
தொடர்ந்து சொல்கிறார்கள், யார் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்துடன் பள்ளியிலே வந்து தொழுகின்றாரோ அவர் இரவு முழுவதும் தொழுத மனிதரை போன்று ஆகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிறப்பை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தவத்தஅ லிஸ்ஸலாஹ் ஃபஅஸ்பகல் வுது, யார் தொழுகைக்காக என்ன செய்தார்? உது செய்தார். வீட்டிலே உது செய்கிறார். ஆஹா, அதான் சொல்லப்பட்டு விட்டது, நான் பள்ளிவாசலுக்கு தொழச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டில் என்ன செய்கிறார்? வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி அழகான முறையில் உது செய்கிறார். அவசரப்படாமல் உது செய்கிறார். தண்ணீரை வீணரையும் செய்யாமல் உது செய்கிறார். நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த முறை பிரகாரம் உது செய்துவிட்டு அவர் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கிறார். ஃபர்தான தொழுகையை மக்களுடன் சேர்ந்து ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் செல்வார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபரல்லாஹு லஹு ذுனூபஹ், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசலை தொழுவதற்கான ஜமாத்தில் தொழுவதற்கான நன்மைகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல பள்ளியிலே வந்து உட்கார்ந்து இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹு தஆலா நன்மை தருகின்றான். தொழுகைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து இருப்பதற்கு அல்லாஹு தஆலா நன்மையை கொடுக்கின்றான். தொழுது முடித்த பிறகு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் நன்மை தருகின்றான். இன்று இந்த வணக்கம் எல்லாம் குறைந்து விட்டது. தொழுகை ஆரம்பமாக மூன்று வரிசைக்கு வரக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. தொழுகை முடித்தவுடன் விரண்டோடக்கூடிய நிலை அதிகமாகிவிட்டது. செவிதாழ்த்தி கேளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹ், ஒருவர் தொழுத இடத்திலே ஒருவர் இருப்பாரையானால் அவர் இருக்கும் காலமெல்லாம் மாணவர்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். அவர் பேசாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லது தொடர்க்கு ஏற்படாத உது முடியாத காலமெல்லாம் அவருக்கு மாணவர்கள் துஆ செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, மாணவர் தொழுதுவிட்ட இடத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனிதருக்காக வேண்டி அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அல்லாஹ்வே அவருடைய பாவத்தை மன்னித்து விடு, அவர் மீது கருணை காட்டு என்று அந்த மாணவர் துஆ செய்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், உங்களுக்கு பாவம் அதிகமாக இருக்கின்றதா? அந்த பாவத்தை சிரமம் இல்லாமல் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் தொழுதுவிட்ட பிறகு தொழுத இடத்திலே நீங்கள் இருங்கள், வானவர்கள் உங்களுக்காக துஆ செய்வார்கள், பாவமன்னிப்பு தேடுவார்கள், அது உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் அதிகமாக நன்மை தரக்கூடிய தொழுகைக்கு முன்னால் வந்து நாம் தொழுகைக்காக காத்திருப்பது. தொழுகைக்கு முன்னால் தொழுகைக்காக வேண்டி நாம் காத்திருப்பது, அதற்கான நன்மையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். ஒருவர் தொழுகைக்காக வேண்டி காத்திருப்பாரையானால், தொழுகை எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பாரையானால் அவருக்கு அல்லாஹு தஆலா தொழுத நன்மையை கொடுக்கின்றான், தொழுகையில் இருக்கக்கூடிய நன்மையை கொடுக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது ஒரு நோய் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், தொழுகைக்காக முன்னரே வீட்டிலே உது செய்துவிட்டு பள்ளிக்கு வந்து முன்னரே தொழுதுவிட்டு இமாம் ஜமாத்துடன் சேர்ந்து ஜமாத்தான தொழுகை நிறைவேற்றிய பிறகு அடுத்த தொழுகைக்காக காத்திருப்போமே, ஆனால் அதற்கும் அல்லாஹு தஆலா அதிகமான நன்மையை தருகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் சில விஷயங்களை நான் சொல்ல முடியாமல் நான் தாண்டி செல்கின்றேன். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளியில இருக்கக்கூடிய இருந்து அமல் செய்யக்கூடிய அமல்களில் மிக உன்னதமான ஒரு அமல் இருக்கின்றது. அதுதான் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மையாகும். இஅ்திகாஃப் ரமலானுடைய கடைசி பத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே வரக்கூடிய ரமலான் மாதத்திலே கடைசி பத்திலே இஅ்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் நல்லடியார்களை நியத்து செய்து கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கான ஹக்கை நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லப்படுகிற கவனங்கள் திரும்புகின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகின்றான், வைதா குர்ஆன் குர்ஆன் ஓதப்படுமையானால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், வஅன்ஸிது மௌனமாகி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள்,
பயம் இல்லையா? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா? அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய வார்த்தை கேட்பதற்கான உங்களுக்கு நேரம் இல்லையா? அறிஞர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள், பேரறிஞர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமைதியை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி வாசலில் நிர்வாகத்தன்மை இருக்க வேண்டுமா? ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடியவருக்கான தகுதிகள் என்னென்ன என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வை வணங்கப்படுவதற்காக கட்டப்பட்ட இடமாக இருக்கின்றது. மார்க்க கல்வி போதிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கின்றது. அதை நிர்வாகிகள் உருவாக்க வேண்டும். ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 5 பண்புகள் இருந்தால்தான் நிர்வாகத்திற்கு தகுதியானவர் என்று அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லி காட்டுகிறது. 5 தன்மைகள் இருக்க வேண்டும். அவர் மார்க்கத்தை அறிந்தவராக இருக்க வேண்டும். உலக நடைமுறைகளையும் மார்க்கத்தையும் அறிந்தவராக இருக்க வேண்டும். 2வது மூமினாக இருக்க வேண்டும். 3வது தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். 4வது ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். 5வது அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாத மனிதராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே கூறுகின்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யாரை தெரியுமா? உங்களில் யாராவது நிர்வாக பொறுப்பில் இருப்பீர்களானால் இந்த தகுதி இருந்தால் மட்டும் முன்னுக்கு வாருங்கள், இல்லை என்றால் பின்னாலே சென்று விடுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே கூறுகின்றான், பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமை நாளில் நம்பிக்கை கொண்டவர். அல்லாஹ்வை பற்றி அறிவு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் என்றால் யார் என்று அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். மறுமை பற்றியான நம்பிக்கை ஈமானோடத்தில் இருக்க வேண்டும். அதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே நான் தலைவர் என்று பீட்டிக் கொண்டு இருப்பதற்கு மார்க்கத்தில் இந்த இடம் கிடையாது. அவ்விடத்திலே மார்க்கத்தை பற்றியான அறிவு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறுகின்றான். பாருங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். சில ஊர்களில் தலைவர்கள் இருக்கிறார்கள், தொழுவதே கிடையாது. ஒரு ஊருக்கு நான் ஒரு விவகாரமாக சென்றிருந்தேன். அங்கு தொழுகைக்கு நிர்வாகிகள் வரவே இல்லை. ஆனா அந்த விவகாரத்தை பேசுவதற்காக தலைக்காவுக்கு வருகிறார்கள். தொழுகை இல்லாதவர்கள் எல்லாம் தலைவர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றும் நம்ம சமூகத்தில் மக்களுக்கு மத்தியில் அறிவு இல்லை. குர்ஆன் ஓத தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். உச்சரிப்பு குர்ஆன் ஓத தெரியவில்லை. மார்க்கத்திலே சட்டங்கள் தெரியவில்லை. காரணம் என்ன? தலைவர்களுக்கு சரியான மார்க்கத்தினுடைய தெளிவில்லாத காரணத்தினால். அல்லாஹ் கூறுகின்றால், தலைவர்களாக, பொறுப்பாளர்களாக, ட்ரஸ்டிகளாக, நிர்வாகிகளாக இருக்க வேண்டுமா? இந்த தகுதிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பட்டியலிடுகின்றார். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். செல்வந்தராக இருந்தால் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே 18வது வசனத்திலே கூறுகின்றான். நம்ம சமூகத்தில் இருக்கின்ற இத்தனை பேர் இருக்கின்றீர்களே, நினைத்து பாருங்கள். அல்லாஹ் இறக்கிய வேதத்தை அர்த்தத்தில் படித்தவர்கள் எத்தனை பேர்? நினைத்து பாருங்கள். நமக்கு என்ன அறிவுரை இருக்கின்றது? மார்க்கத்திலே தொப்பியை போட்டுக்கொண்டு நான் முஸ்லிம் என்று சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்காமல், அல்லாஹ்வுடைய வேதத்தை அர்த்தத்தில் படிக்காமல் நாம் சொல்வதற்கு என்ன அறிவுரை இருக்கின்றது? நினைத்து பாருங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா உச்சரிப்புடன் ஓத தெரியவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்திலே மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். கல்வி உள்ள சமூகமாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா முதலில் இறக்கிய வசனம் என்ன தெரியுமா? இக்ரா. படிக்காத மக்களாக இருக்கின்றீர்களா? படியுங்கள். படிப்பதற்காக அல்லாஹ் இறக்கிய 23 ஆண்டு காலமாக இறக்கிய வேதம் தான் குர்ஆன். குர்ஆனுடைய அர்த்தங்களை படிக்க வேண்டும். அது இருக்கக்கூடிய அழகு வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் பள்ளிவாசலுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. பள்ளிவாசலை நாம் சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்கு வரும்போது நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய மக்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். பள்ளியில் இருக்கக்கூடிய முஅஸ்ஸின்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிக்கு வரும்போது சுத்தமான ஆடையுடன் வர வேண்டும். பள்ளியை வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது.
பள்ளியில் வீண் வெட்டி பேச்சுக்கள் பேசப்படக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. பள்ளியில் வந்து கொண்டு மொபைல் போன்களை நோண்டிக் கொண்டு விளையாடி கொண்டு இருப்பது பள்ளியினுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது. இது போன்ற செயல்களை விட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளியில் வீண் பேச்சுக்களை பேசக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளியில் புறம் பேசுவது, பள்ளியினுடைய சொத்துக்களை வரம்பு மீறி பயன்படுத்துவது, பள்ளியினுடைய கரண்டை வரம்பு மீறி பயன்படுத்துவது போன்ற செயல்பாடுகள் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் என்பது சமூக ஒற்றுமைக்காக, சமூக முன்னேற்றத்திற்காக, சமூகத்தின் வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பள்ளிவாசலாகும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியுடன் இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹஸ்ஸசு, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஒருவரை பற்றி நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். வலா தஜஸ்ஸசு வலா தஹாஸது, உங்களுக்கு மத்தியில் பொறாமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், தலைமை பொறுப்புக்காக வேண்டி சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய அவமான சூழ்நிலைகள் இன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தஹாஸது, நீங்கள் பொறாமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், முடிந்து விட்டது. வலா தபாகது, ஒருவருக்கொருவர் கோபம் கொண்டு கொள்ளாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் கட்டப்பட்ட நோக்கத்தை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். முஸ்லிம்களாக பேரளவில் இருந்தால் மட்டும் முஸ்லிமாக சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்டு நான் விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மூத்த அறிஞர்கள் இருக்கிறாங்க.